கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா கோல்டு பக்ஸ் கம்யூனிட்டி. இது பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட்ல ஒன் ஆஃப் த பேஸ் ப்ராஜெக்ட் தான். இது நம்மளோட கம்யூனிட்டியை பில்டப் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது கொடுத்துருக்காங்க. இது மூலயமா நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. இதுல ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு கோல்டு வந்துடுச்சு. ஸோ இதுல எப்படி நம்ம ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் திங் பாத்துருவோம். இந்த கோல்டு பக்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, கோல்டுனா தங்க காசுகள். தங்க காசுகளை நம்ம ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம மெம்பர்ஸை கொண்டு வரணும். இப்ப அந்த மெம்பர்ஸை எப்படிலாம் கொண்டு வந்தா என்ன மாதிரிலாம் ஏர்னிங்ஸ் இருக்கு அப்படின்றதான் இப்ப ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். ஸோ இந்த பிளான்ல எப்படி நம்ம என்ன மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அழகான வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம பாலமோகன கிருஷ்ணன் சார். அவரு தான் நம்மளோட கிரியேட்டர். ஸோ அதை அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதும் நம்ம இந்த பிளான்குள்ள வந்தவங்களுக்கு புரியும். அப்ப இதனுடைய வெப்சைட் அட்ரஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா www.mygoldpucks.com அப்படின்ற வெப்சைட்டை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு கூட நம்ம இந்த வெப்சைட்குள்ள வரலாம். ஸோ உங்களை அறிமுகப்படுத்தணும் உங்ககிட்ட இந்த வெப்சைட் அட்ரஸை வாங்குங்க. அதுக்குள்ள எப்படிலாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்க அது மூலயமா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, நமக்கு எந்த விதத்துலயும் நமக்கு சப்போர்ட்ஸ் இருக்கும். அது மெயில் மூலியமாவும் நமக்கு சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஏன் அப்படின்னாக்கா, இது ஒரு பிளாக் செயின் மூலியமா உருவாக்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த பிளாக் செயின்னா என்ன, பிளாக் செயின் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்லாம் பார்க்கக்குள்ள இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீசென்ட்ரலைஸ்டு ப்ரோக்ராம். ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்கா, இது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த பிளானை உருவாக்கியிருக்கோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா முடியாது. ஒன்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அந்த வேல்யூவை எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஆட் ஆன் ப்ராஜெக்டா வேணா பண்ணலாம். ஸோ இது எதுல பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பினான்ஸ் பிளாக் செயின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கோடிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால ஓபன் பண்ணி பார்க்க முடியுமான்னு பார்த்தா நிச்சயமா முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள அப்ப நம்மளோட இன்கம் சோர்ஸை எப்படி பாக்குறதுன்னு ஒரு சிலவங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அதுதான் நம்மளோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் Web3 பிளாட்ஃபார்ம். இந்த Web3 பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய வேலட்ஸ், இப்ப நம்ம பர்ஸ் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பேர் நிறைய மாடலா பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுல நம்மளுக்கு என்ன மாதிரிலாம் காயின்ஸ் யூஸ் பண்ணுவோம், நோட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் Web3 பிளாட்ஃபார்மும் நிறைய நமக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் நம்ம கோல்ட் பக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சும்மா நம்மளுடைய கிரிப்டோ கரன்சி பத்தின சின்ன நாலேஜ் தான். இந்த நாலேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் இன்கம் கொடுக்குறாங்க, நம்ம எப்படி ஜாயின் பண்ணா எப்படிலாம் கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 100% ஃபுல்லாவே டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோக்ராம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன்னா நீங்க எந்த பிளான்ல வந்தாலும் அது உங்களுக்கே, அதாவது நமக்கே பிரிச்சு கொடுக்கறது தான் இந்த பிளானோட மெயின் திங். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா டைரக்ட் மைனிங் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவுனாக்கா ஒரு 30% நமக்கு உடனே கிடைக்க போகுது. இந்த மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா அப்கிரேட் மைனிங் போனஸ் பாத்தீங்கன்னா 50% கிடைக்கும். அதே மாதிரி லெவல் மைனிங் போனஸ்ல பாத்தீங்கன்னா 18%. இது எல்லாத்தையும் கூட்டினாக்கா நமக்கு 98%. நான் என்ன சொன்னேன், ஒரு 100% டிஸ்ட்ரிபியூஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுல 98% தான் மேடம் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த டெவலப்மெண்ட் செக்ஷன் கோசம் நம்ம 2% நம்ம ஒதுக்கி கொடுக்கறோம். ஏன்னா அவங்க அப்பதான் நம்மளுடைய டெக்னாலஜி வளர்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியா கிடைக்கும். அவங்களும் அதுல ஏர்ன் பண்ணி யூஸ் பண்றதுக்கோசம் தான் இந்த 2% அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு 100% டிஸ்ட்ரிபியூஷன் பிளானா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளான்ல எப்படி நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க, இதுல எப்படி நம்ம ஜாயின் பண்ண போறோம் அப்படின்றத நான் ஒரு கிளான்ஸா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு ஏர்னிங்ஸ் ஆரம்பிச்சிடும். இந்த ஏர்னிங்ஸ் ஃபுல்லாவே இன்ஸ்டன்டா டீசென்ட்ரலைஸ்டு ரிவார்ட்ஸா தான் நமக்கு கிடைக்க போகுது. நம்ம நிறைய பேர் நெட்வொர்க்ஸ்ல பண்ணிருப்பீங்க. அதாவது சென்ட்ரலைஸ்டு ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா நீங்க எஃபோர்ட் போடுவீங்க. நீங்க எப்போ கொடுப்பீங்கன்னா நீங்க ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் வர மாதிரி இருக்கும். இங்க அப்படி கிடையாது. ஒன்ஸ் நீங்க எஃபோர்ட் போட்ட அடுத்த நிமிஷமே உங்க வேலெட்ல உங்களோட இன்கம் சோர்ஸ் டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்மளுடைய மெயின் ப்ராஜெக்ட்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல நான் ஸ்லாட் சொல்லியிருந்தேன், அதாவது அப்கிரேட் பிளான்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அப்கிரேட் பிளான்ல என்ன மாதிரிலாம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, இது மூலியமா நம்ம என்ன மாதிரி ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்றது பார்க்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஸ்லாட்ல அப்படின்னாக்குள்ள ஒரு 10 ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 10 ஸ்லாட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேசிக் ஸ்லாட் பாத்தீங்கன்னா $10 நம்ம என்ட்ரி ஆக போறோம். இப்ப $10 என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த பிளான அடுத்தடுத்த ஸ்லாட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ற மூலியமா ஒரு இன்கம் கிடைக்கும். ஸோ இதுல என்னென்ன ஸ்லாட்ஸ் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 10, 20, 50 அண்ட் தென் 100, 250, 500. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1000, 250, 2500, 500, 5000 அண்ட் 10,000. இத்தனை வகையான நமக்கு ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எப்படிலாம் ஏர்ன் பண்ண போறோம்ன்றது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். இப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், இந்த ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்ணா ஏர்னிங்ஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெளிவா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாட்ல வாங்கறதுக்கு முன்னாடி நம்ம கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மள யாரோ ஒருத்தவங்க அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, அவங்க மூலியமா நம்ம உள்ள வந்திருப்போம். ஸோ அதுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும். நன்றி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய எஃபர்ட் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட இன்கம் சோர்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ இந்த கம்யூனிட்டி பில்டப் பண்றது எப்படின்னாக்கா 2 மேட்ரிக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது 2 மேட்ரிக்ஸ்னாக்கா நீங்க எத்தனை பேரை வேணாலும் நீங்க உங்க மூலியமா அறிமுகப்படுத்தலாம். அப்படி படுத்தக்குள்ள உங்களுக்கு கீழே எப்படி பிளேஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் நபர் லெஃப்ட் அண்ட் ரைட் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே லெஃப்ட் ரைட் இப்படி போகக்குள்ள ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 நபர், செகண்ட் லெவல்ல 4 நபர், அடுத்தது 8, அந்த மாதிரி நமக்கு பிளேஸ்மெண்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர், இப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ யார் என்ன பண்ணாலும் நம்மளுடைய 2 மேட்ரிக்ஸ்ல தான் பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்ப எல்லாருமே சேர்ந்து இந்த கம்யூனிட்டியை பில்டப் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம கோல்டு பக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா, ஓகே இந்த கம்யூனிட்டியை எப்படி வேணாலும் பில்டப் பண்ணலாம், ஸோ எனக்கு பிடிச்சிருச்சு, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இதுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தெரியுது. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இது எல்லாமே யூஎஸ்டிடி பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த பிளான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இது ஸ்டாண்டர்ட் காயினா இருக்கு. அதனால எந்த நேரத்திலையும் நமக்கு ஈஸியா கிடைக்கிற ஒரு காயின் தான் யூஎஸ்டிடி. இந்த காயினை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பிளாட்ஃபார்முக்குள்ள என்ட்ரி பண்ண போறோம். ஸோ அது என்ன பண்ண போறோம்ன்றது பேசிக் நம்ம ஸ்லாட் என்னன்னாக்கா 10 ஸ்லாட். இந்த $10 உள்ள வந்துட்டு அது கூடவே ஒரு கேஸ் ஃபீஸ் கொடுக்குறோம். கேஸ் ஃபீஸ்ன்றது ஒன்றும் இல்லை, சர்வீஸ் சார்ஜ் மாதிரி தான். இங்கே நெட்வொர்க் வந்து டீசென்ட்ரலைஸ் ப்ரோக்ராமுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் தேவைப்படும். நம்ம எப்படி பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை, அதாவது நம்ம வித்ட்ரால் எடுக்கக்குள்ள ஒரு சர்வீஸ் சார்ஜ் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இதுலயும் ஒரு சர்வீஸ் சார்ஜ் இருக்கும். இன்க்ளூடிங் சர்வீஸ் சார்ஜோட நம்ம என்ட்ரி ஆயிடுவோம். என்ட்ரி ஆயினதுக்கு அப்புறம் உங்களால 2 நபர்களை நீங்க அறிமுகப்படுத்துங்க. அடுத்த நிமிஷமே இன்ஸ்டன்டா நம்ம கையில ஒரு $16 கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்றதுதான் அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஏன்னாக்கா இதுல வந்து நம்ம 3 வகையான இன்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த 3 வகையான இன்கம்ல இது ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ்ல எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். இந்த அந்த இன்கம் எப்படி வாங்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் மைனிங் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்கிரேட் மைனிங் இருக்கு. அப்கிரேட் மைனிங்ன்றது நம்ம ஸ்லாட்டை பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள எப்படி எல்லாம் கொடுக்குறாங்கன்றது பார்க்க போறோம். அடுத்தது லெவல் மைனிங். லெவல் மைனிங்னா நமக்கு கீழே எத்தனை நபர்கள் வராங்களோ அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற இன்கம் தான் லெவல் மைனிங் சிஸ்டம். இப்ப அந்த டைரக்ட் மைனிங் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா 30%. இப்ப அந்த 30% நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லெவல்ல எத்தனை மெம்பர்ஸ் வருவாங்க அப்படின்றத பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 12 லெவல்ஸ் இருக்கு. இந்த 12 லெவல்ஸ் எப்படிலாம் வராங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 மேட்ரிக்ஸ்ல இது ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. இப்ப நீங்க ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னாக்கா, அவங்க உங்களுக்கு கீழே ஒரு ரைட் ஹேண்ட் சைடோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோ எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் இருக்கோ அந்த இடத்துல போய் ஃபிட் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி ஆகக்குள்ள ஃபர்ஸ்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே 2 நபர்கள் அறிமுகமாகும். இது யார் மூலியமானாலும் வரலாம். உங்களுடைய டைரக்டாவும் இருக்கலாம், இல்ல உங்க ஸ்பான்சருக்கு மேல இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்ல நீங்க அதுக்கப்புறம் நீங்க டீம் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க கூட இங்க இந்த
கம்யூனிட்டி பில்ட் பண்றதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ள இந்த 12 லெவல்ல நமக்கு டோட்டலா எத்தனை மெம்பர்ஸ் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8190 பேர் நமக்கு இங்க வந்து என்ட்ரி ஆவாங்க இந்த 12 லெவல்ல. இது எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் லெவல்ல 2, செகண்ட் லெவல்ல 4, 8 இப்படி வரக்குள்ள டோட்டல் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 8190 மெம்பர்ஸ் வந்துருவாங்க. ஸோ ஓகே, இது சாத்தியமா அப்படின்னா நிச்சயம் சாத்தியம். ஏன்னா எல்லாருமே ஒரு சேர்ந்து செய்யணும். ஏன்னா இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க் வந்து பில்டப் பண்றது யாரும் இந்த இண்டிவிஜுவாலிட்டி இல்லைங்க, எல்லாமே ஒரு டீம் ஒர்க்கா நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த பேஸ்ல நம்ம இந்த கம்யூனிட்டியை பில்டப் பண்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு கூட. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைரக்ட் மைனிங் போனஸ். இந்த டைரக்ட் மைனிங் போனஸ்ல நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு கீழே ஒரு நபரை நான் அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னாங்க, அவங்க மூலியமா எனக்கு கிடைக்கிற இன்கம் பார்க்கலாம். ஸோ அந்த இன்கம் எப்படி இருக்கும்னாக்கா ஃபுல்லாவே 30% ஃபுல்லாவே அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு 30% கிடைக்கும். இது வந்து நான் ஒரு நபர்கிட்ட இருந்து நான் சொல்ல போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா எனக்கு வேண்டியது ஒரு நபரை நான் கொடுத்து நான் அதுல எவ்வளவு இன்கம் இருக்குன்றத உங்களுக்கு ஷோ பண்றேன். அதுக்கப்புறம் உங்களுடைய டைரக்ட்ல நீங்க எத்தனை பேரை நீங்க கொடுக்க போறீங்க, உங்களுக்கு எவ்வளவு இன்கம் தேவைப்படுதுன்றது உங்களுடைய மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. அதன்படி நம்ம இந்த பில்டப் பண்ணீங்கன்னா நிச்சயமா எல்லாருமே ஒரு காலத்துல நம்ம கோடீஸ்வரன் ஆகலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல நான் அவங்கள பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறேன். $10 அவங்க வரக்குள்ள நமக்கு கிடைக்கிற இன்கம் பாத்தீங்கன்னா $3 நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லாட்டையும் நான் பர்ச்சேஸ் பண்ண வைக்கக்குள்ள இந்த $10 ஸ்லாட்டையும் நான் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறேன். இப்ப செகண்ட் ஸ்லாட்டை பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள $20 வருவாங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிறது பாத்தீங்கன்னா $6. அது மாதிரி $50 பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா $15 எனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி $10,000 அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா எனக்கு கிடைக்கிற இன்கம் பாத்தீங்கன்னா $3,000 நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே இந்த 10ல இருந்து ஆரம்பிச்சு $10,000 வரைக்கும் நான் ஆட் பண்ண என்னோட இன்கம் ஆட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட $5,829 இங்க நமக்கு ரிசீவ் பண்ணும். இது யாருக்கிட்ட இருந்து கிடைச்சது அப்படின்னா நம்ம அறிமுகப்படுத்தின மெம்பர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற இன்கம். அப்ப அன்லிமிட்டடா வேணும் அப்படின்னாக்கா நீங்க அன்லிமிட்டடா ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா இந்த 1 நம்பர் கிட்ட இருந்து வர இன்கம் இன்டூ நீங்க எத்தனை நபரை ஒரு 10 மெம்பர்ஸை நீங்க அறிமுகப்படுத்தினா இன்டூ 10 மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களோட இன்கம் சோர்ஸ் பை அதோட டைரக்ட் மைனிங் சிஸ்டத்துல இருக்கிற இன்கம் மட்டுமே நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கையில தான் இருக்கு. இதனோட ஏர்னிங்ஸ் எவ்வளவு வேணும்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்கிரேட். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க இருக்கிறது ஒரு 10 ஸ்லாட் தான் இருக்கு. ஒரு நபர்கிட்ட இருந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா 2 மேட்ரிக்ஸ்ல தான் போக போகுது. இந்த 2 மேட்ரிக்ஸ்ல யாரெல்லாம் உள்ள வந்திருக்காங்களோ நமக்கு டவுன்லைன்ல அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு வரும் அப்படின்றது இது ஒரு ஸ்டாண்டர்டான பிக்சடான நம்மளோட இன்கம். இது எப்படின்றத பார்த்துனா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன ஒரு 10 ஸ்லாட் இருக்கு அப்படின்ட்டு, அந்த 10 ஸ்லாட்ன்றது பேசிக் பாத்தீங்கன்னா $10 இருந்து உள்ள வரும். இப்ப $10 வரக்குள்ள நமக்கு கீழே 2 பேரை நீங்க அறிமுகப்படுத்தினீங்க அப்படின்னாங்க அவங்கதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம். அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம்ல பாத்தீங்கன்னா 2 நபர்கிட்ட இருந்து நமக்கு 50% கிடைக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் லெவல்ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டை பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப 50%ன்றது $10 பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள ஒவ்வொரு நபர்கிட்டையும் $5 வரும். அப்ப டோட்டலா ஃபர்ஸ்ட் லெவல்ல நமக்கு கிடைச்சது $10 நமக்கு இங்க கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா லெவல் 2ல பாத்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ் வருவாங்க. இந்த 4 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு எப்படி ஸ்பிளிட் ஆகும்னாக்கா செகண்ட் ஸ்லாட்டை பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள $20 நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். அதே மாதிரி அவங்கள பர்ச்சேஸ் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கான இன்கம் பாத்தீங்கன்னா $10 நமக்கு இங்க கிடைக்கும். எது செஞ்சாலும் நம்ம வந்து முன் உதாரணமா இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம டீமை வழி நடத்த முடியும். சோ நம்ம வந்து அவங்க எப்ப வாங்குவாங்கன்னு பார்க்க கூடாது. நம்ம அதுக்கு முன்னாடியே வாங்கி நம்ம ஸ்லாட்ல பர்ச்சேஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட சிஸ்டம் எந்த லெவல்ல இருக்கோமோ அந்த லெவலுக்கான இன்கம் நமக்கு கெட் பண்ண முடியும். இங்க இது நம்ம ஒரு வழி நடத்துறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது. இப்ப செகண்ட் லெவல்ல 4 நபர்கள் இருப்பாங்க. இந்த 4 நபர்கள்ட்ட இருந்து நம்ம $10 நம்ம பர்ச்சேஸ்
ஒவ்வொரு நபர்கிட்டையும் $10 நமக்கு கிடைக்கும். ஏன்னா இங்க 50% இங்கேயும் கிடைக்குது. அப்படி கிடைக்கக்குள்ள அந்த 4 நபர் டோட்டலா பாத்தீங்கன்னா $40 நமக்கு ரிசீவ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு 10 லெவலுக்கு நம்ம கொண்டு போகக்குள்ள இந்த 10th லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா 1074 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க 10வது ஸ்லாட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நபர்கிட்ட இருந்து $5000 கிடைக்கும். இந்த 5000 இன்டூ 10,024 மல்டிப்ளை பண்ணி பாருங்க உங்களோட இன்கம். இது எல்லாமே சாத்தியமா? 100% நம்மளால வாங்க முடியுமா? வாங்க முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 10% நம்ம ஒர்க் எஃபர்ட் போட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஏர்னிங்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். இந்த 10 ஸ்லாட்டை பர்ச்சேஸ் பண்றாங்க ஒரு நபர்கிட்ட இருந்து அப்படின்னாக்கா நம்ம எவ்வளவு வாங்குவோம் அப்படின்னாக்கா 6.8 மில்லியன்ஸ்ல இருந்து நம்ம டாலரா கிடைக்கும். இந்த 6.8 மில்லியன்ஸ் டாலர் இன்டூ நம்மள ஐஎன்ஆருக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு டாலரோட ஒர்க் இப்ப எவ்வளவு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 97 rupees கிட்ட வந்துருச்சு. சோ இதை மல்டிப்ளை பண்ணி உங்களோட இன்கம் சோர்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்துங்க. அதனாலதான் நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல கோடீஸ்வரனா ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் லெவல் பாத்தீங்கன்னா லெவல் மைனிங் போனஸ். இந்த லெவல் மைனிங் போனஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதுலதான் ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும். அதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம இன்கம் சோர்ஸ் வேற லெவல்ல இருக்கும். 18% நமக்கு இங்க கொடுக்குறாங்க. இந்த 18% நான் வாங்கணும், எனக்கு எப்படி அதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்தி நீங்க அவங்கள ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டை பர்ச்சேஸ் பண்ண வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லெவலான இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப செகண்ட் லெவல்ல எத்தனை பேர் வருவாங்க உங்களுக்கு கீழே அப்படின்னாக்கா 4 நபர்கள் இருப்பாங்க. அந்த 4 நபர்கள்கிட்ட இருந்து 2% உங்களுக்கு அலாட் பண்றாங்க. இந்த 2% அப்படின்றது அவங்க எந்த ஸ்லாட், அந்த 4 நபர்கள் எத்தனை ஸ்லாட் வாங்கினாலும், அதாவது 10 ஸ்லாட்ல இருக்கலாம், இல்ல 20 ஸ்லாட்ல இருக்கலாம், 30ல இருக்கலாம், 50ல இருக்கலாம், 10,000 கூட இருக்கலாம். சோ அந்த 10,000 வந்தாலும் அந்த 4 நபர்கிட்ட இருந்து நமக்கு 2% வந்துகிட்டே இருக்க போகுது. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்கம், லெவல் இன்கம். செகண்ட் லெவல் இன்கம் பாத்தீங்கன்னா லெவல் 4 எடுக்கும். இப்ப லெவல் 4 நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 2 டைரக்ட்ஸ் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி நீங்க 2 ஸ்லாட்ஸை பர்ச்சேஸ் பண்ண வச்சிருக்கணும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு 16 மெம்பர்ஸ் இங்க இருப்பாங்க. இந்த 16 மெம்பர்ஸும் சேம் எப்படி நம்ம செகண்ட் லெவல்ல வாங்கணுமோ அதே மாதிரிதான் இந்த 16 மெம்பர்ஸ் கிட்டையும் நம்ம வாங்க போறோம். இப்ப அவங்களும் வந்து $10 உள்ள வந்திருப்பாங்க. இந்த லெவல்ன்றது நம்ம பேசிக் நம்மளுடைய ஸ்டார்டிங்ல இருந்து கீழே யாரெல்லாம் வராங்களோ நமக்கு கீழே வரவங்க தான் லெவல் 1 லெவல் 2. அப்ப லெவல் 4ல 16 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களும் $10 தான் வந்திருப்பாங்க. சோ அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அடுத்தடுத்த ஸ்லாட்டை பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள நமக்கு கிடைக்கிற இன்கம் பாத்தீங்கன்னா 2%. இது நம்ம எப்பெல்லாம் அனுபவிக்கலாம்னாக்கா அவங்கள ஸ்லாட்டை யார் வேணாலும் ஸ்லாட்டை வாங்கலாம். அந்த ஸ்லாட்டை வாங்கக்குள்ள நம்ம காலையில எழுஞ்ச உடனே நம்ம பாக்குற ஒரு இன்கம் சோர்ஸ் அப்படின்னாக்கா இந்த லெவல் மைனிங் சிஸ்டம் மட்டும்தான். எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், எவ்வளவு வேணாலும் வரலாம். இப்ப ஒருத்தவங்க வந்து ஒரு $10 வந்திருக்காங்க, ஒருத்தவங்க $10,000 வாங்கியிருப்பாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து ஒரு 2% நமக்கு கிடைக்குதுன்னாக்கா அப்ப அன்னைக்கு லெவல் பார்த்த உடனே நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்ன்றது நினைச்சு பாருங்க இந்த லெவல் இன்கமோடது. அடுத்தது பாத்தீங்கன்னா லெவல் இன்கம் 6ல பாத்தீங்கன்னா இதை நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா 3 டைரக்ட் கொடுத்துருக்கணும், 3 ஸ்லாட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். இங்க எத்தனை நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 64 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்குது அப்படின்னாக்கா 3% நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அடுத்த லெவல்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா 4 டைரக்ட்ஸ் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி 4th ஸ்லாட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான இன்கம் பாத்தீங்கன்னா 8 உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 256 மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கீழே இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னாக்கா 3% உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். நான் ஏன் இங்க வந்து 3% அப்படின்னு நான் சொல்றேன்னா இவங்களும் எந்த ஸ்லாட்டை பர்ச்சேஸ் பண்ணாலும் நமக்கு 3% கிடைக்கும். அப்ப எந்த லெவல்ஸ்ல இருந்தாலும் நமக்கு 3% அந்த 8th லெவல்ல பாத்தீங்கன்னா 3% கிடைக்கும். அத எந்த ஸ்லாட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும். இப்ப 10 ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம இதை வந்து அச்சீவ் பண்ணிருக்கணும். 4 டைரக்ட்ஸ் கொடுத்து 4 ஸ்லாட்டை வாங்கியிருந்தோம்னா இந்த 8th லெவலுக்கான இன்கம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும்.
அடுத்தது இப்ப என்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, நம்ம இதெல்லாம் பண்ணணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கா நம்ம டீமை வழி நடத்திட்டு அந்த டீமை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருந்தோம்னா நமக்கு இந்த இன்கம்லாம் ஈஸியா நம்ம கெட் பண்ண முடியும். அடுத்தது 10 அது லெவல் 10 லெவல் 12 நம்ம வாங்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு என்ன ஒரு எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா 4 டைரக்ட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி 5th ஸ்லாட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10th லெவலுக்கான இன்கம் பாத்தீங்கன்னா 3% நமக்கு இங்க கொடுக்குறாங்க. அதுல எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1024 மெம்பர்ஸ் வருவாங்க. இந்த 1024 மெம்பர்ஸும் அந்த 10 ஸ்லாட்டையும் பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற இன்கம் 10th லெவல்ல எப்படி இருக்கும்ன்றத பாத்துக்கோங்க. அதே மாதிரி 12வது லெவல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, நமக்கு அங்க எத்தனை மெம்பர்ஸ் வருவாங்க அப்படின்னாக்கா 4096 மெம்பர்ஸ் வருவாங்க. ஒவ்வொரு நம்பர்ஸும் நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள அப்ப நமக்கு கிடைக்கிற இன்கம் பாத்தீங்கன்னா 5% நமக்கு கொடுக்குறாங்க. சோ இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்து நமக்கு டோட்டலா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கக்குள்ள நான் இது வரைக்கும் கண்டிஷன்ஸோட சொன்னேன். இதுல இன்கம் சோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நமக்கு 4.7 மில்லியன்ஸ் இன்கம்ஸ் நமக்கு இங்க கிடைக்குது. இது 2 நபர்கிட்ட இருந்து கிடைக்கிற இன்கம் பாத்தீங்கன்னா ஸ்லாட்ல $1554 நமக்கு இங்க கிடைக்கும். இது எல்லாமே டாலர்ஸ் தான். இப்போ லெவல் 4ல பாத்தீங்கன்னா 6218 இந்த மாதிரி டோட்டலா பண்ணிட்டு 12 லெவலையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற 4.7 மில்லியன்ஸ் இன்கம் இங்க கிடைக்குது. சோ ஓகே, இது எல்லாமே பண்ணிட்டோம். இதுல எப்படி டோட்டலா நம்ம பார்த்திருக்கோம் ஒரு கிளான்ஸ் பார்க்கக்குள்ள லெவல் இன்கமையும் அந்த அப்கிரேட் இன்கமையும் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா இதுல 11.5 மில்லியன்ஸ் நமக்கு இங்க யூஎஸ்டிடி கொடுக்குறாங்க. இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டாண்டர்டான இன்கம். அதுதான் நம்ம பாசிவ் இன்கமா கூட சொல்லிக்கலாம். இந்த டைரக்ட் மைனிங் இன்கம் மட்டும் தான் அன்லிமிட்டட்னு சொல்லியிருக்கோம். அதை நான் ஏன் கால்குலேட் பண்ணல அப்படின்னாக்கா அது உங்களுடைய கையில தான் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது, எவ்வளவு பேர் வேணும் அப்படின்றது, எவ்வளவு பேருக்கு உங்களால இந்த சிஸ்டம் அறிமுகப்படுத்த முடியுமோ எல்லாருக்குமே நீங்க அறிமுகப்படுத்தீங்கன்னா அந்த இன்கம் ஃபுல்லாவே உங்களுக்கு தான் சேரும். அது உங்களுடைய லெவல்ல இருக்கிறதுனால இங்க அன்லிமிட்டட் நான் சொல்லிட்டேன். சோ நெக்ஸ்ட் ஓகே, இது எல்லாமே பார்த்தாச்சு. சோ இது கம்யூனிட்டி பில்ட் பண்றதுனால நமக்கு கிடைக்கிற இன்கம். நம்ம ஃபியூச்சர் பிளான் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளான் நமக்கு ஏற்கனவே லான்ச் ஆயிடுச்சு. இது ஏற்கனவே இருந்தவங்களுக்கு தெரியும். புது மெம்பர்ஸ்க்கு சொல்லணும்னா நம்ம உங்களுடைய இங்க அழைச்சிட்டு வந்தவங்க கிட்ட அவங்க கிட்ட ஒரு தர தெளிவா கேட்டுக்குங்க. அந்த ப்ராஜெக்ட்கான பிளான் பிரசன்டேஷனும் கூடிய விதத்துல வரும். அதையும் நம்ம சைமல்டேனியஸா அந்த பிளானை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒரு இன்கம் சோர்ஸும் இருக்கு. அது வேற லெவல்ல இருக்கும். அதுதான் நம்மளோட மெயின் ப்ராஜெக்டா இருக்க போகுது. சோ அதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட். என்னன்னாக்கா கோல்டு காயின் லான்ச் பண்ணிருக்காங்க. டிஜிட்டல் கோல்ட எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அது மூலமா எந்த மாதிரி இன்கம்ஸ் இருக்கு அப்படின்றதுலாம் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இதுக்கு நம்ம என்ன ஸ்ட்ராங்கா இருக்கணும்னாக்கா கம்யூனிட்டியை ஃபர்ஸ்ட் பில்டப் பண்ணா மட்டும்தான் அதனோட இன்கம் சோர்ஸை நம்ம வேற லெவல்ல பார்க்க முடியும். நம்ம அதனாலதான் நான் இதை சொல்றேன், பேஸ் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். பில்டிங் கட்டுறோம், அந்த பில்டிங் கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். பேஸ்மெண்ட் இல்லாம பில்டிங்கை கட்டுறோம் அப்படின்னாக்கா அது எப்படி ஒன்னாலும் ஜிக்ஸாக்கா ஆகும். ஸோ அதனால நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்றது இந்த கம்யூனிட்டியை பில்டப் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம வர ப்ராஜெக்டை நம்ம கோல்டு ஏற்கனவே வந்துருச்சு. இந்த கோல்டை எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றது நீங்க உங்க கையில யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் பாட்ஸ் இருக்கு, அதுக்கு கேமிங் இருக்கு, டெக்னாலஜின்றது ஏற்கனவே நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஸோ மேலும் வலுப்படுத்துறதுக்கு நிறைய டெக்னாலஜி புதுசா வரப்போகுது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது டோக்கன் சிஸ்டம். இந்த டோக்கன் சிஸ்டத்துலயே நம்ம நிறைய டோக்கன்ஸ் வர ஆரம்பிக்கும். நம்மளுக்குன்னு ஓன் டோக்கன்ஸ் வந்துருச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதுலயே நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம யாருமே எந்த ஒரு இடத்துக்கும் போகாம நம்மளுடைய இந்த கோல்டு பக்ஸ் கம்யூனிட்டிலேயே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் லாங், அதாவது நம்ம சந்ததிகள் எல்லாருக்குமே இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்ன்றதுதான் என்னோட விருப்பம். சோ இந்த பிளான் பிரசன்டேஷனை நீங்க கேட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
மேலும் தகவல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், லாகின் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஜூம் மீட்டிங்கோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி அதை டீட்டெயிலை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.